வணக்கம். என்னோட நேம் வந்து ஜெகதீசன். என்னோட ரெசிடென்ஸ் வந்து சென்னை கோயம்பேடுலேருந்து நான் இருக்கேன். ஒர்க் பண்ணுறது வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே வந்துங்க எனக்கு வந்து பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது. நானும் வந்து நேட்டிவ் மதுரையிலேயும் டாக்டர் பார்த்தோம். சென்னையிலேயே வந்து 2-3 டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். பட் வந்து ஒரு பெயின் வந்து குறையவே இல்லை, நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. அடுத்து மதுரையில் ட்ரீட்மெண்ட் டாக்டர்னா ஒரு சர்ஜரி தான் உங்களுக்கு பண்ணணும், அது பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆகும், அது வரைக்கும் இந்த இது வந்து ட்ரீட்மெண்ட் பெயின் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் சொன்னாங்க. பட் எனக்கு சர்ஜரி பண்ண வந்து பயமாகவும் இருந்தது, ரெண்டாவது வந்து விருப்பம் கிடையாது. மிஸ்ஸஸும் வேணானாங்க, ஃபேமிலியிலையும் பயந்தாங்க எல்லா பேருமே. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிபி டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணாங்க. மிஸ்ஸஸ் ஆல்ரெடி பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. மிஸ்ஸஸுக்கும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் இதே பெயின் தான், அவங்களுக்கும் சரியானது. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்களும் பாருங்கள், சார்ட்டை பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஹீல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன, ஏன்னா 4-5 டாக்டர் பார்த்தோம், யாருமே வந்து ஹோப் கொடுக்கல. நான் எதுக்கு போட்டு வேணாம், எல்லாத்தையும் பார்த்தாச்சில்ல, இது பெயின் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். பட் மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி, நீங்கள் பாருங்கள், சார்ட்டை பார்த்தா வந்து நல்லாயிருக்கும், எனக்கே வந்து பயங்கர பெயின் குறைஞ்சது, உங்களுக்கும் சரியானு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நார்மல் விசிட் மாதிரி தான் வந்தப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து பொலைட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு பெயின், நான் கூட சார் வந்து ரொம்ப பயமுறுத்தோம், மற்ற டாக்டர் மாதிரி பயமுறுத்துவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு இதுதான் பண்ணணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சார் வந்து சிம்பிளாக இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டு February மாதம் 2024 வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சிபி சாரை பார்க்க வந்தேன். அப்போ வந்து பெயின் வந்து எக்ஸ்ட்ரீம். நான் வந்து பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த மீன் வேலையை வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து நான் ஆஃபீஸில் ரெசிக்னேஷன் கொடுத்துல. ஸோ அந்தளவுக்கு பெயின் இருந்தது. பட் சாரை பார்த்து அந்த 5 கோர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மந்தில் வந்து 2 சிட்டிங் வந்தோம். அப்போ பெயினோட ரெடியூஸ் ஆகிற இது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன பெயின் இருந்தோ அதோட ஸ்டேபிளாக நின்றுச்சு. சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒவ்வொரு சிட்டிங்லேயும் வந்து 1 மந்த் கேப், 2 மந்த் கேப், 3 மந்த் கேப்பில் வர சொன்னாங்க. அப்போ ரெகுலராக எக்ஸசைஸ், சார் சொன்ன எக்ஸசைஸை மட்டும்தான் பண்ணோம், வேறு எந்த டேப்லெட்டோ மெடிஷனோ எதுவுமே கிடையாது. ஒன்லி எக்ஸசைஸ், சாரோட அந்த ஹீலிங் மெத்தடாலஜி, இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து 100% வந்து க்யூர் ஆயிடுச்சு, எந்த பெயினுமே இப்போ இல்லை. இப்போ ரெகுலராக வந்து பார்த்துட்டாலும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னாங்க, லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுனாங்க. ஆனால் சார் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை, நீங்கள் எப்போ ஷூஸில் எப்பயும் போல் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, எப்பயும் போல் இருக்கலாம். இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு பயந்தனோ இப்போ அந்த அளவுக்கு வந்து எந்த பயம் கிடையாது. பெயின் வந்து 100 to 0 வந்து குறைஞ்சது. எப்பயும் போல் நான் வந்து இப்போ பஸ்லேயும் ட்ராவல் பண்ணுறேன், 2 வீலர்லையும் ட்ராவல் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. சாரோட ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி ரொம்ப நல்லா இருக்குது. சாரோட அவர் ரிசீவ் பண்ணுற டைப்பும் ரொம்ப காமாகவும் ரொம்ப வந்து கைண்டாகவும் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் நர்சஸும் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணி எப்போனாலும் வந்து அப்பாயின்மெண்ட் நம்ம எப்போ கேட்கணுமோ அப்போல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்து ரொம்ப வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. தேங்க்யூ.